மக்களுக்கு நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கறதா இருந்தா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? நீங்க இத்தனை ஆண்டு காலமா வந்து ஆட்சி எப்படி நடக்குது அப்படிலாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி நீங்க ஆட்சியை நடத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்கன்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? முதல்வருக்கு நாம அது அட்வைஸ் பண்ற அளவுக்கு நம்ம இது இல்ல. இருந்தாலும் அவர் வந்து அவருடைய போக்கு சரிப்பட்டதா சரிப்படலையான்றது அவருக்கு தான் தெரியும். நமக்கு நம்ம சொல்லி அவர் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. அவரா இஷ்டப்பட்டா செய்யலாம், கொள்ளலாம். தமிழ் மக்கள் சினிமா நம்பாதீங்க. சினிமா பொலிட்டிக்ஸ் டிஃப்ரெண்ட், போத் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு லீடரை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அவங்களோட பர்சனல் லைஃப் பாருங்க. ஏன்னா இப்போ வந்து எல்லா இந்தியன் பாலிடிக்ஸ் இஸ் கிராப், இட்ஸ் கார்பேஜ். அதுல கார்பேஜ் எது பெஸ்டா இருக்கோ அது எடுங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ப்ரொஃபஷன் வேற இல்லையா? ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ண கூடாது இல்லையா? நீங்க மிங்கிள் பண்ண சொல்றீங்க. நான் வந்து பார்த்து தானே ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றீங்க. பார்த்தா ஓட்டு போனேன். ஏன்னா வந்து அது வந்து வெளில காமிக்க மாட்டாங்க. ஏன்னா காமிச்சா ஓட்டு போயிடும். பர்சனல் லைஃப் பார்க்கணும். கரப்ஷன்ல மாட்டிருக்காங்களா, ஏதாவது மாட்டிருக்காங்களா, ஃபேமிலி எப்படி நடத்துனாங்க, ஏதாச்சும் ஆயிருக்கா, அது வச்சுதான் நீங்க தேர்ந்தெடுக்க முடியும். இதுதான் இப்போ வந்து இப்ப இருக்க ஜென்ரேஷன். திஸ் இஸ் ப்ராப்ளம். எனக்கு ரொம்ப பெருமையா பேசவும் தெரியாது. அதெல்லாம் சும்மா தான் அங்க பேச இங்க பேச இந்த மாதிரி இருக்குது. ஒரு நல்லது செய்யலாம் இல்ல. கார்பரேஷன் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி இந்த பார்க்கில் என்னாச்சு, அந்த பார்க்கில் என்னாச்சு, வயசானவங்களாம் ஆடுறாங்க போறாங்க வராங்க, என்னாச்சு, கால்வாயில் ரோடு ட்ரைனேஜ் காவாயெல்லாம் கட்டி இருக்கிறாங்க, அந்த காவாயில் இருக்கிற மண்ணெல்லாம் ரோட்ல இருக்கிற மண்ணெல்லாம் உள்ள போகுது, காவாய் உள்ள போகுது. திடீர்னு தானே அதை வாரணும். ஒன்றுக்கு 2 வேலை தானே அவங்களுக்கு. ஒரு காவாயை வாரி கட்டிட்டாங்கன்னா அது 1க்கு 2 வேலை தான். அது கட்டி லைன் போகாத முன்னே மண்ணு தூந்து போகுது. அப்போ அந்த மண்ணு தூந்து போச்சுன்னா திரும்பி ஒரு வாட்டி இடிச்சு தான் திரும்பி வருவாங்க. அப்போ 1 வேலை 2 வேலை தானே. அப்போ யாருக்கு சந்தம்? நம்ம வீட்டு காசு தானே போகுது. வரி உயர்த்திட்டாங்க, வீட்டு வரி உயர்த்தாங்க, தண்ணி வரி உயர்த்தாங்க, தண்ணி வர்றதில்லை. எதுவும் இல்லைம்மா. சும்மா பெருமையாக சொல்லி கிடக்கலாம். எங்கள் ஊரில் மெட்ரோவில் பேரூராட்சியில் நகராட்சி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி கிடக்க பெருமையாக சொல்லலாமா கண்டி? அந்த அளவுக்கு ஒன்றும் வலுவா இல்லை.